இங்கே பாரு சுரபி, விக்ரம் இந்த வீட்டை உன்னோட பணத்தில் தான் வாங்கியிருக்கான். அதனால் இதெல்லாம் உன் பேரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ என்று ரேணுகா சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட சுரபி அதிர்ச்சி அடைந்தாள். என்னம்மா சொல்ற என்று சுரபி கேட்டாள். ஆமா சுரபி, இப்போ நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட. அதை யூஸ் பண்ணி தான் இந்த விக்ரம் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பான். அந்த காசுல தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கான். அப்படி பார்த்தா இது உன் காசுல வாங்கின வீடு தானே. அதான் இந்த வீட்டை உன் பேர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்றேன் என்று ரேணுகா சொன்னார். சுரபி அவருக்கு பதில் சொல்வதற்காக வாயை திறந்தாள். அப்போது சுரபியை அழைத்த விக்ரம், இந்தா பேபி வாங்கிக்கோ என்றவன் அவளிடம் சில டாக்குமெண்ட்டுகளை கொடுத்தான். அதை பார்த்து சுரபி, என்ன இது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். இந்த வீட்டோட டாக்குமெண்ட். நான் இதை என் பேபி பேரில் தான் வாங்கியிருக்கேன் என்று விக்ரம் புன்னகையுடன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு சுரபி ஆச்சரியமடைந்தாள். ஆனால் நீ எதுக்காக இந்த வீட்டை என் பேரில் வாங்கணும்? ஏன்னா நான் வேற, என் பேபி வேற இல்லை என்று விக்ரம் சொல்லி கொண்டிருக்கும் போது சரவணன் அவனை அழைத்தார். அவன் சென்றதும் தன் கையில் இருந்த டாக்குமெண்ட்டுகளை தன் அம்மாவின் முன்பு விசிறி அடித்த சுரபி, பார்த்துக்கோங்கம்மா, விக்ரம் இந்த வீட்டை என் பேரில் தான் வாங்கியிருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன் பணத்தில் தான் அவன் இந்த வீட்டை வாங்கியிருக்கான். அப்படியே அவன் பணத்தில் இந்த வீடை வாங்கியிருந்தாலும் அதில் பெருசாக பெருமைப்பட்டுக்க ஒன்றும் இல்லை. அப்புறம் சுரபி, எப்போ பார்த்தாலும் டிசைன் அதிலே கவனமாக இருக்காத. கொஞ்சம் பெரிய ஆளுங்க கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிக்கோ. உன் அசிஸ்டண்ட்டை பார்த்தியா? உன்னை விட அவனுக்கு உன் பேரை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு என்று ரேணுகா சொன்னார். சுரபி அவரை அலட்சியமாக பார்த்தாள். அவளுடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதையெல்லாம் விக்ரம் தன் சொந்த உழைப்பால் தான் வாங்கி இருக்கிறான் என்ற உண்மை சுரபிக்கு நன்றாகவே தெரியும். கண்ணிமைக்கும் நேரத்தில் சில நாட்கள் கடந்துவிட்டன. அன்று இரவு வீட்டிற்கு வந்த விக்ரம் யோகா செய்து கொண்டிருந்த போது அவனது போன் ஒலித்தது. ராக்கெட் ராஜா தான் போன் செய்திருந்தான். விக்ரம் போனை அட்டன் செய்ததும், சார், நீங்க சொன்ன மாதிரி ராகுல் இன்னைக்கு எனக்கு போன் பண்ணியிருந்தான் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். ராகுல் என்ன சொன்னான் என்று கேட்ட விக்ரமின் முகம் தீவிரமாக இருந்தது. நான் சொன்னதை செஞ்சா போன முறை விட அதிக பணம் தரதா சொல்றாரு. அவர் மீட் பண்ண வர சொல்லியிருக்காரு சார். சார், நான் போய் அவரை மீட் பண்ணட்டுமா என்று ராக்கெட் ராஜா கேட்டான். தேவையில்ல, நீ வேலையை பாரு. அந்த மேத்தா குடும்பத்தை நான் கவனிச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் என்ற விக்ரம் போனை கட் செய்தான். ராகுல் சொன்ன மாதிரி ராக்கெட் ராஜா பண்ணலன்னா அப்புறம் அந்த ராகுல் வேற யார்கிட்டையாவது இதை பண்ண சொல்லி கேட்பான். எப்படி இருந்தாலும் அவனால சுரபிக்கு ஆபத்து தான் என்று நினைத்த விக்ரம் உடனே கௌதமுக்கு ஃபோன் செய்து, எனக்கு மேத்தா குடும்பத்தோட எல்லா டீட்டெயில்ஸும் வேணும், அதுவும் இமிடியேட்டா என்றவன் அவரின் பதிலை எதிர்பார்க்காமல் போனை வைத்தான். அப்போது காலிங் பெல் அடித்தது. விக்ரம் சென்று கதவை திறந்தபோது சரவணனின் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைந்தது. இங்கே பாரு சுரபி, உன்னோட அத்தை சொன்னதை மறந்துடாத. அதை பத்தி ஒரு முறை யோசிச்சு பாரு என்று ரேணுகா சொன்னார். சரிம்மா என்று சுரபி சொன்னாள். அவர்கள் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாத விக்ரம், என்ன மாமியார், நீங்க எதை பத்தி பேசிக்கிறீங்க என்று கேட்டான். சுரபி, இவங்கிட்ட எதையும் சொல்லாத. இவங்கிட்ட சொன்ன எல்லாம் கெட்டு குட்டி சோறாயிடும் என்றார். ரேணுகா மூச்சு விடாமல் பேசியதை கவனித்த விக்ரம், இந்தாங்க மாமியார், தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் தம் கட்டி பேசுங்க என்றான். விக்ரம், நாளைக்கு நாம ஆன்டிக் எக்ஸிபிஷன் போறோம். அங்க நான் என்னோட சின்ன அத்தைய உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்றாள். இங்க பாரு விக்ரம், அவங்க இவளை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, உன்னை கிடையாது. அதனால நீ அவ கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சுரபியை டிவோர்ஸ் பண்ணாலும் அவளுக்கு அசிஸ்டண்டா இருக்கலாம். அவ பேரை யூஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ வேணும்னாலும் உனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கோ. என்ன சொல்ற என்று கேட்டார். இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம நேரம் தான் வீணாகும் என்று நினைத்த விக்ரம் எதுவும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்று தியானம் செய்ய தொடங்கினான். விக்ரம் சொல்வதை பார்த்த ரேணுகா, பாத்தியாடி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு திமிரா கிளம்பி போயிட்டே இருக்கான். எவ்வளவு நாள் நீ இவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறன்னு நானும் பார்க்குறேன். போதும்மா, அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. விக்ரம் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்கான். அதெல்லாம் மறந்துட்டு உன்னால எப்படிமா இப்படியெல்லாம் பேச முடியுது என்று சுரபி சொன்னாள். தான் இனி என்ன சொன்னாலும் தன் அம்மா புரிந்து கொள்ள மாட்டார் என்பதை உணர்ந்த சுரபி அவரிடம் மேலும் வாக்குவாதம் செய்ய விரும்பாமல் தன் அறைக்கு சென்றாள். மறுநாள் காலை விக்ரமும் சுரபியும் தயாராகி வெளியே வந்தனர். கௌதம் ஏற்கனவே காருடன் காத்திருந்தார். சுரபி தன் புடவையை சரி செய்து கொண்டே படியில் இறங்கிய போது சேலை காலில் தடுக்கி கீழே விழத் தொடங்கினாள். ஐயோ என்றவள் தான் கீழே விழப்போகிறோம் என்று நினைத்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள்.
ஆனால் அதற்குள் ஒரு கை அவள் இடுப்பை வளைத்து அவளை நேராக நிற்க வைத்தது. அடுத்த கணம் அந்த கைக்கு சொந்தக்காரன் யார் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. விக்ரம் அவளுடன் நிறைய பேசினாலும் இதுவரை ஒரு முறை கூட அவளை தொட்டது இல்லை. அவனின் முதல் தொடுகை அவளுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது. அவளை தன் கைப்பிடியிலேயே வைத்திருந்த விக்ரம், பார்த்து நடக்கிறது இல்லையா பேபி என்றான். ஆனால் அவன் குரல் சுரபியின் காதில் விழவில்லை. அவள் வேறு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த விக்ரம் தன் ஒற்றை விரலால் அவளின் முக வடிவை அளந்தவன், பேபி, நாம் இப்போ எக்ஸிபிஷனுக்கு போகணும், போகலாமா இல்ல என்றான். அவன் குரலில் தன்னிலைக்கு திரும்பிய சுரபி அவனிடமிருந்து விலகி நின்றாள். சொல்லு பேபி என்று விக்ரம் ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான். அவன் கேள்வியில் முகம் சிவந்தவள், பேசாம வா போலாம் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக ஓடி சென்று காரில் ஏறினாள். அவளின் முகசிவப்பை பார்த்து விசில் அடித்தபடி விக்ரம் காரில் ஏறி அமர்ந்தான். அவர்கள் இருவரும் அமர்ந்ததும் கௌதம் காரை ஸ்டார்ட் செய்தார். இருவருமே ஒருவித மந்தகாச மனநிலையில் இருந்தனர். எனவே சிறிது நேரம் காரில் அமைதி நிலவியது. விக்ரம் கண்களை மூடி அந்த உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்போது சுரபி, விக்ரம், அம்மா சொல்றத எல்லாம் பெருசா எடுத்துக்காத. அம்மா நிறைய பேசுவாங்களே தவிர மனசுல எதுவும் இருக்காது. எனக்கு தெரியும், அவங்க உன்னை ஒவ்வொரு முறையும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உனக்கு நிச்சயம் அவங்க மேல கோபம் இருக்கும். ஆனா ப்ளீஸ் எனக்காக அவங்கள பொறுத்துக்கோ என்றாள். தன் கண்களை திறந்து அவளை பார்த்த விக்ரம், இட்ஸ் ஓகே பேபி, அவங்க என்னோட மாமியார் தானே. நான் அவங்க சொல்றது எதையும் பெருசா எடுத்துக்கல. அதனால நீ இந்த சின்ன மூளையை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாத, சரியா என்றான். ரொம்ப சந்தோஷம் விக்ரம். அப்புறம் நீ ஏற்கனவே என் குடும்பத்துக்காக நிறைய பணம் செலவு பண்ணிட்ட. எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ நீ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த பணத்தையும் கார் வாங்கின பணத்தையும் நான் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆனால் அதுக்கு மேலே என்கிட்ட பணம் இல்லை. ஸோ நீ வீட்டை உன் பேர்லேயே மாற்றிக்கோ என்று சுரபி சொன்னாள். என்ன பேபி இப்படியெல்லாம் பேசுகிற? நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே. என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ நீ எனக்கு பணம் கொடுத்து என்னை வேற யாரோ மாதிரி தள்ளி நிறுத்த போறியா என்று விக்ரம் கேட்டான். இல்லை விக்ரம், எனக்கு உன்னோட பணத்தை யூஸ் பண்ண பிடிக்கல. ப்ளீஸ், அதனால நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோ. இல்லைனா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஓகே பேபி, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ கிடையாது. நீ நல்லா சம்பாதிக்கும் போது வட்டியோட சேர்த்து வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். அது சரி விக்ரம், நீ எப்படி அந்த வீட்டை வாங்கின? உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைச்சது என்று சுரபி கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டதும் விக்ரம் திருதிருவென்று முடித்தான். பேபி, என்னால் ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதெல்லாம் என்னோட பணம், நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணது என்றான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பழங்கால தெருவின் முன்பு கௌதம் காரை நிறுத்தினார். ஏய் சுரபி, வந்துட்டியா? உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு இப்பதான் நினைச்சேன் என்று சொன்னபடி வசுந்தரா அங்கு வந்தார். அவர் மாடனாக உடை அணிந்திருந்தார். அவர் அருகே அமைதியாக ஒருவர் நின்று இருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, வசுந்தராவின் கணவன் மோகன். சுரபிக்கு அருகே நின்று இருந்த விக்ரமை மோகன் பார்த்தார். அவருக்கு அவனை தெரியும். அவனை பார்த்ததும் அவர் முகம் மாறியது. சுரபியின் அருகே வந்த வசுந்தரா விக்ரமை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இங்க பாரு சுரபி, நான் என்ன சொன்னாலும் அது உன்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இவனை கட் பண்ணி விட்டுடு. இவனால நீ எல்லார்கிட்டையும் கேவலப்பட போற. நான் சொல்றதை கேளு. நீ எவ்வளவு தூரம் இவனை விட்டு விலகி இருக்கியோ அவ்வளவு உனக்கு நல்லது. இவனை விட்டுட்டு நீ வேற நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. வா சுரபி, உனக்காக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மேலே வெயிட் பண்றாங்க. நான் உனக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்று வசுந்தரா சொன்னார். விக்ரம் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவனை தடுத்து நிறுத்திய சுரபி, வாங்கத்த போகலாம் என்றவள் அவனையும் அழைத்து கொண்டு வசுந்தராவுடன் மேலே சென்றாள். இங்க பாத்தியா விக்ரம், இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதே சமயம் நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கன்னு பாரு. இப்ப தெரிஞ்சிருக்குமே உன் தகுதி என்னன்னு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மிடில் கிளாஸ் என்று வசுந்தரா ஏளனமாக சொன்னார். அவர் சொன்னது கேட்காதது போல தன் காதை குடைந்த விக்ரம் அவரை அலட்சியமாக பார்த்தான். அவன் செய்கையை கண்டு கோபத்தில் பல்லை கடித்த வசுந்தரா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சுரபியை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தார். விக்ரமும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். ஹாய் ஆண்டி, இதுதான் நீங்க சொன்ன சுரபியா என்று சுரபியை பார்த்தபடி சந்துரு கேட்டான். ஆமா சந்துரு, நான் சொன்ன சுரபி இவதான். இது சந்துரு, உன் மாமாவோட அண்ணன் பையன். இவன் பிரான்ஸ்ல படிச்சிருக்கான். இவன் அப்பா அங்கேயே பிஸ்னஸ் பண்றாரு என்று வசுந்தரா சொன்னார். அப்போது அவள் சிரமப்படுவதை கவனித்த ஒரு பெண், வா சுரபி, நம்ம பால்கனிக்கு போய் பேசலாம் என்றாள். போ சுரபி, அவ பேரு தீபிகா, வெரி ஆக்டிவ் பர்சன்.
இந்த ஹை சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும்னு அவள் உனக்கு சொல்லுவான். ஆர்னமெண்ட் டிசைன் பண்ணுறது மட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் போ என்று வசுந்தரா சொன்னார். உன் அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையா சுரபி? உன்னை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கு. அப்படிப்பட்டவன் கூட உன்னால் எப்படி வாழ முடியுது என்று தீபிகா கேட்டாள். தீபிகா, தேவையில்லாமல் அந்த வேஸ்ட் ஃபெலோ பற்றி சுரபி கிட்ட பேசாத. அவனை பற்றி கேட்டாலே எனக்கு கோபம் வருது. இவ்வளவு அழகான பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு கூட அவனுக்கு தெரியல. அவனெல்லாம் என்ன ஆம்பளையா என்று சொன்னபடி சந்துரு அங்கு வந்தான். சந்துரு அவளை ஒயின் குடிக்க அழைத்தான். அவன் அழைத்து பிறகு போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று சுரபியின் அத்தையும் மாமாவும் சொன்னதால் வேறு வழி இல்லாமல் சுரபி அவனுடன் சென்றாள். நல்ல அத்தை மாமா, எவன் கூடயோ குடிக்க யாம் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறாங்க என்று நினைத்த விக்ரம் சுரபியை பின்தொடர்ந்து சென்றான். அவன் அங்கு சென்றபோது சந்துரு ஒரு ஒயின் கிளாஸை எடுத்து சுரபியின் கையில் கொடுத்தான். தேங்க்ஸ் என்றபடி சுரபி அதை வாங்கி கொண்டாள். அப்போது அங்கு வந்த விக்ரமை பார்த்த சந்துரு அவனிடமும் ஒரு கிளாஸை கொடுத்தான். நோ தேங்க்ஸ், நான் குடிக்கிறதில்ல என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். சந்துரு போன்ற ஒருவன் விக்ரமை குடிக்க அழைப்பதே பெரிய விஷயம். ஆனால் அவனோ வேண்டாம் என்று விட்டான். அது சரி, நீ யாரு என்று சந்துரு கேட்டான். விக்ரம் அதற்கு பதில் சொல்வதற்குள், நம்ம சுரபியோட அசிஸ்டன்ட், அவ எங்க போனாலும் அவனும் கூடவே வருவான் என்று வசுந்தரா சொன்னார். ஓ, நீ அசிஸ்டண்டா? ஃப்ரீயா ட்ரிங்க் பண்ண ஆஃபர் பண்ணா வேண்டாம்னு சொல்ற? உனக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப திரும்ப கிடைக்குமா என்ன என்று சந்துரு கேட்டான். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று விக்ரம் வசனம் பேசினான். இது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியேட்டர்ல ஸ்கிரீன்ல போடுற டயலாக்ல, இது எதுக்காக நீ சொல்ற என்று சந்துரு கேட்டான். அவனை விடு சந்துரு, அவனுக்கு பப்ளிக்ல எப்படி பேசணும்னு கூட தெரியாது என்று மோகன் சொன்னார். பின்னர் சந்துரு சுரபியை பார்த்தபடியே குடிக்க தொடங்கினான். சுரபி பெரிதாக மேக்கப் போட்டிருக்கவில்லை, விலை உயர்ந்த உடைகளை உடுத்தி இருக்கவில்லை. ஆனால் பார்ப்பதற்கு காந்தமாக இருந்தாள். அவளை பார்த்தால் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சந்துரு அவன் எப்போதும் பெண்களுடன் இருக்க விரும்புவான். 2 வருடங்களுக்கு முன்பே அவன் சுரபியை பார்த்திருக்கிறான். ஆனால் அப்போது பெரிதாக அவளை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் சமீபத்தில் அவன் சுரபியை ஒரு இன்டர்வியூவில் பார்த்தான். அவளை பார்த்தது முதல் சுரபியை எப்போது சந்திப்போம் என்று காத்திருக்க தொடங்கினான். இப்போது அவளது அத்தை வசுந்தராவால் அவனுக்கு சுரபியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவன் குடும்பத்தில் பணம் கொட்டி கிடக்கிறது. அதை வைத்து அவனால் நினைத்த எதையும் சாதிக்க முடியும். எனவே சந்துரு சுரபியிடம் கழிக்கப் போகும் இரவை நினைத்து கனவு காண தொடங்கினான். ஆனால் விக்ரம் அவன் கண்ணில் பட்ட தூசாக உறுத்தி கொண்டிருந்தான். அதை நினைக்கும் போது சந்துருவிற்கு எரிச்சலாக இருந்தது. விட்டா சுரபியோடைய அசிஸ்டன்ட் எங்க பெட்ரூம்குள்ள கூட வருவான் போல. இவனுக்கு முதல்ல இவன் இடம் எதுன்னு புரிய வைக்கணும் என்று நினைத்த சந்துரு, சுரபி, உன் அசிஸ்டன்ட் நேம் என்ன என்று கேட்டான். அவரோட பேரு விக்ரம் என்று சுரபி சொன்னாள். என்னது விக்ரமா? நான் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. இது புருஷோத்தமன் குடும்பத்தில் யூஸ்லெஸ்ஸாக இருக்க ஒரு மருமகனோட பேராச்சே என்று தனக்குத்தானே முணுமுணுத்த சந்துரு, ஏய் சுரபி, அப்ப இவன் தான் உன்னோட ஹஸ்பண்டா? உன் புருஷனே உனக்கு அசிஸ்டண்டா இருக்கானா என்று கேட்டுவிட்டு சிரித்தான். விக்ரம் அவனை அலட்சியமாக பார்த்தானே தவிர எதுவும் சொல்லவில்லை. அவன் இது போன்ற பல ஆட்களை சந்தித்து விட்டான். எனவே அவன் சந்துருவை கண்டுகொள்ளவில்லை. ஹலோ மிஸ்டர் சந்துரு, நீங்க விக்ரம் கிட்ட மரியாதையா பேசினா நல்லது என்று சுரபி சீரியஸாக சொன்னாள். சுரபி தனக்கு சப்போர்ட்டாக பேசுவதை பார்த்த விக்ரமுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அட, நான் அமைதியா இருந்தா என் பேபி எனக்கு சப்போர்ட்டா பேசுவா போலையே. அப்படின்னா இனி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அப்போதான் என் பேபி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா என்று விக்ரம் நினைத்தான். சரி சுரபி, இவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் அமைதியாக இருக்க முடியல. உனக்கு நடந்த அநியாயத்தை நினைக்கும் போது எனக்கு கோபமா வருது என்று சந்துரு சொன்னான். என்னது, இவன் தான் உன் புருஷனா? எனக்கு மட்டும் இப்படி ஒரு புருஷன் இருந்திருந்தா அவனை நான் எப்போவோ வீட்டை விட்டு துரத்திருப்பேன். கையில் காசு இல்லாதவன் கூட எல்லாம் உன்னால் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியுது? நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதை நினைக்கும் போது எனக்கு உன் மேல கோபம் வருது என்று தீபிகா சொன்னாள். எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சுரபி கோபமாக சொன்னாள். சுரபியை பார்த்து சிரித்த சந்துரு, ஐ எம் சாரி சுரபி, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்புறம் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம் என்று சுரபியிடம் சொன்னவன், தீபிகா, நான் சுரபிக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அந்த ரூம்ல இருக்கு, கொஞ்சம் போய் கொண்டு வர முடியுமா
என்றான். அவனை பார்த்து தலையசைத்த தீபிகா அருகே இருந்த அறைக்கு சென்று ஒரு பையை கொண்டு வந்து அங்கிருந்த டேபிள் மீது வைத்தாள். அந்த பையில் எல்வி என்ற லோகோ பதிக்கப்பட்டு இருந்தது. அது ஒரு பிராண்டட் பேக். அனைத்து பெண்களுக்கும் அந்த வகை பேக்கை மிகவும் பிடிக்கும். நாம முதல் முறையா மீட் பண்றோம் இல்லையா, அதனால தான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்தேன் என்ற சந்துரு அந்த பையை திறந்தான். அந்த பைக்குள் இருந்ததை பார்த்து அங்கு இருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.